Hi guys, welcome to Market Express. இன்றைக்கி ஒரு நல்ல ஃபண்டை பண்ணி பார்க்கலாங்க. நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் இந்த ஃபண்டை பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. நீங்கள் நல்ல அட்வைசர் கேட்டு அட்வைஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா குவாண்டம் மிட் கேப் ஃபண்ட் ஒரு ஃபண்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக நம்ம மார்க்கெட் ஃபால் ஆனப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 412 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் செல் பண்ணிட்டேன். ஏன் செல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஷேர் ஒன்று வாங்க இருந்துச்சு. அதனால் அந்த ஷேர் ரெடி பண்ணி அந்த ஷேரை வாங்கியிருந்தேங்க. எனக்கு அருமை ரிட்டர்ன் கொடுத்துருக்கு உங்களுக்கு. இது ரிட்டர்ன் எடுத்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் பார்த்திங்கன்னா நமக்கு 20% ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்குங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 ரிட்டர்ன் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்கும். 34% கொடுத்துருக்காங்க இவங்க. அதோட எனக்கு இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22% ரிட்டர்னில் இருக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் அரௌண்டாக ஒரு லாங் இயருங்க உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 இல்லை ஒரு 2-3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நமக்கு. ஆனால் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 1000 rupees தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா 5 கொடுத்துருக்காங்க. இதோட நெக்ஸ்ட்டு ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக ஒரு 6-7 கம்பெனி எடுத்துக்கலாங்க நீங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் உங்களுக்கு இதில், சமுந்திரா மதர்சன் இண்டஸ்ட்ரியல், பாரத் டெக்னிக்கல்ஸ், இவங்களாம் பார்த்திங்கன்னா மெயினாக இருக்காங்க உங்களுக்கு இதில். நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா இதில் கிறிஸ்டல் இருக்காங்க, டாடா பவர் கம்பெனி உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி சன் டிவி நெட்வொர்க் இதில் இன்க்ளூட் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த ஃபண்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நம்ம மிட் கேப் பொறுத்தளவு. நம்ம ஸ்மால் பேக் பக்கம் போகாமல் இருந்தால் கூட நமக்கு மிட் கேப்பில் ஒரு நல்ல நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம எப்போதுமே டைவர்சிஃபை பண்ணிங்க அப்படின்னா லார்ஜ் மிட்டு ஃப்ளெக்ஸி கேப் அதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாகும். இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மிங்க, 0.62 தான் வச்சுருக்காங்க. எக்ஸிலோடு பார்த்திங்க அப்படின்னா 0.50 வச்சுருக்காங்க. அதாவது வித்தின் 3 months நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது இருக்கும். இல்லைனா கிடையாது, எக்ஸிலோடு கிடையாது உங்களுக்கு. இதில் ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாத்துக்கும் ஒன்று தாங்க உங்களுக்கு. 0.05% கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி. சேம் அதே டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் தாங்க. நீங்கள் 1 yearக்குள்ளே பண்ணிங்கன்னா 15%, 1 yearக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா 10% உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அப் டு 1 lakh வரைக்கும் உங்களுக்கு. ஒரு சூப்பரான ஃபண்ட் மேனேஜர் உங்களுக்கு இதில். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சஞ்சீவ் சர்மாங்கிற மிகப்பெரிய சிறந்த ஒரு ஃபண்ட் மேனேஜர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபண்ட் மேனேஜரையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க தான் அந்த ஃபண்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறது உங்களுக்கு. இதில் இந்தியாவிலே பார்த்திங்க அப்படின்னா 34 இடத்துல இந்த ஃபண்டோட ரேட்டிங் இருக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் பண்ணலாங்க. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ வெரி மச்.